ஹலோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் ஆன் த ஷோ. திருப்பி கே விக்னேஷ் வந்திருக்காரு. பி டாக் என்ன இணையறாரு. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இனிமே ஜெயிக்க முடியாது, டிரா மட்டும் தான் பண்ண முடியும். பிரிஸ்பன்ல கோல்ட் கோஸ்ட்ல இந்தியா ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறாரு பி டாக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நானும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பி டாக் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வரேன். நீ ஆரம்பிக்கிறா, நான் ஆரம்பிக்கிட்டமா? எப்படி போலாம்? நீங்க ஆரம்பிங்க தம்பி, நீ ஆரம்பிச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு சில நோட்டபிள் திங்ஸ் நடந்தது பீடாக். அந்த நோட்டபிள் திங்ஸ்ல என்னன்னா, அபிஷேக் சர்மா வந்து இந்தியன் கிரிக்கெட் மட்டும் இல்லாம வேர்ல்டு கிரிக்கெட்லயே ஒரு பயங்கர ஸ்டெல்லரான பர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்துட்டு இருக்காரு. எப்போதுமே இது சொல்லுவாங்க ஒண்ணு, வி ஹேவ் டு ஹண்ட் த பிளேயர்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தடவை வந்து நான் டீம்ஸ் எல்லாம் இருக்கு, ரிக்கி பாண்டிங் கூட as a கோச் சொல்லுவார், வி ஹேவ் டு ஹண்ட் தம் டவுன் அப்படின்னு. அந்த ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்ல நான் பார்த்துட்டே இருந்தேன். ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு சி அபிஷேக் சர்மாவை எப்படி வந்து டீம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதான் பியூட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இன்னைக்கு அந்த 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 ப்ரொடியூசரை போட சொல்றேன் அந்த ஒரு விஷயத்த. அபிஷேக் சர்மா இன்சைட் த பவர் பிளே இன்னைக்கு வந்து ரன் பால்ல போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 5 overs he finished with 29 of 23. 5 overs அப்புறமா ஸ்டாயினிஸ் 2-4 ஏதோ ஒன்று அடிச்சார். அந்த 6th ஓவர்ல he went above run a ball. அவனோட ஸ்விங்கிங் ஆர்க்ல இருந்து பாலை வெளியே எடுத்துட்டு போனாங்க, which was amazing டு வாட்ச். ஒரு ஐடியாவா அபிஷேக் சர்மா ஆஃப் சைட்ல வச்சு குவிப்பாரு. நான் ஏன் இந்த பிளான் என்ன பண்ணிருக்காங்க பிளான் காட்டுறதுக்காக நெக்ஸ்ட் நம்மளோட இதை காட்டுறேன், பால் டிராக்கிங்க. இப்போ ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கு மச்சி. அந்த ப்ளூ லைன் பாருங்க, ரைட் சைட்ல இருக்கிறது, லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ஜேவியர் பார்ட்லெட், ரைட்ல இருக்கிறது நேத்தன் எல்லிஸ். பட் அவங்களோட அந்த போலர்ஸோட ரைட் சைட் கிராஃபிக் பார்த்தா லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் அபிஷேக் சர்மா மட்டும் இன்சைட் த பவர் பிளே. இதை நீ பார்க்கும்போது அந்த ப்ளூ லைன் தான் வந்து ஸ்டம்ப் லைன். அந்த ப்ளூ லைனுக்கு ரைட்ல இருக்கிறதெல்லாம் வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். Xavier Bartlett கேஸ்ல he has bowled a lot of balls outside off stump in different lengths. கட் அடிக்கிற மாதிரி, வைடர் ஷார்ட் பால், ஸ்லைட்லி ஃபுல்லர் ஒயிட் பால். அதே மாதிரி ஸ்டம்ப்ல நீ பார்த்தா அந்த ஷார்ட் ஆஃப் குட் லெங்க்னு ஒரு பால் பவுன்சர், வெளியில நிறைய பால் போட்டுட்டு ஒரு பால் பவுன்சர் போட்டு டீப் ஸ்கொயர் லெக்ல மிஸ் பண்ணுவார் அபிஷேக் சர்மா. ஏன் இதை பண்றாங்கன்னா, அபிஷேக் சர்மாவோட பேட் ஸ்விங் பயங்கரமா இருக்கு. நேத்தன் எல்லிஸ்க்கு பாரு, ஒரு ஓவர் போட்டிருக்காரு. ஐ திங்க் 2 பால் தான் போட்டான்னு நினைக்கிறேன் அபிஷேக் சர்மாக்கு. அந்த 2 பாலுமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ரைட் சைட்ல இருக்கிற கிராஃபிக். ஏன் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அபிஷேக் சர்மாவோட பேட் ஸ்விங் கட்டாக மாட்டார். பேட் ஸ்விங், அந்த பேட் ஸ்விங்க்கு நான் எவ்வளவு வேணா கொடுப்பேன். அந்த பேட் ஸ்விங் கிடைக்கிறதுக்கு கடவுள் கொடுப்பாரு இல்லையா, வாங்க முடியும்னா அதை வாங்கிக்கலாம். அந்த பேட் ஸ்விங் இருக்கிறதுனால தேர்ட் மேன்லயும் ஃபைன் லெக்லயும் இந்த லேப், ரிவர்ஸ் ஸ்வீப், ரிவர்ஸ் லேப் எல்லாம் ஆட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்லயே அவர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறதுனால. சோ என்ன பண்றாங்க ஆஸ்திரேலியானா, பால்ல இருந்து ஸ்பீடும் எடுக்கிறாங்க, வெளியிலயும் போடுறாங்க. சோ வெளியில நீ போட்டுட்டே இருந்தானா அவர் சரி கவர்ஸ் மேல அடிக்கலாம், ஏன்னா பேட் ஸ்விங் இருக்க கவர்ஸ் மேல அடிக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சிருக்கிற ஃபீல்டர் ஸ்லோவர் பால் போட்டா அங்க கேட்ச் வர சான்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு அகேன்ஸ்டா அந்த மாதிரி போட்டு சென்னையில கூட அவங்க விக்கெட் எடுத்தாங்க. இந்த மாதிரி போடும்போது இந்த ஆட் சேஞ்ச் ஆஃப் ஷார்ட் பால் அந்த ஸ்டம்ப்ஸ் போடும்போது அதை அடிச்சா டீப் ஸ்கொயர்ல கேட்ச் போகும். இதை பிளான் பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா எப்படி ஷார்ட் ஆஃப் குட் லெங்தோட ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கான்னு நான் போன எபிசோட்ல சொன்னேன். லைக் வைஸ் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அபிஷேக் நோயிங் திஸ் பிளான் அண்ட் கவுண்டரிங் இட் இன் த நெக்ஸ்ட் கேம். அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஹிந்தி சேனல்ல இப்பதான் சொன்னேன் அதை பத்தி. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்படிதான் பிளான் பண்ணி வருவாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் the team that will be hunted upon is India. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்தியா are going to go in with the title of defending champions and also the favorites when they go into this tournament at home. 2 முக்கியமான ஃபேக்டர். ஒன்னு, அபிஷேக் சர்மா பவர் பிளேல எப்படி நிறுத்த போறீங்க. 2வது, வருண் சக்கரவர்த்தியை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க. அஃப்கோர்ஸ் பும்ரா பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, பட் ஐ ஃபீல் வருண் சக்கரவர்த்தி இஸ் கோயிங் டு பி தி கிரிட்டிக்கல் ஃபேசட். இன்னியோட மேட்ச்லயும் சரி, போன மேட்ச்லயும் சரி, வருண் சக்கரவர்த்தி எப்படி கவுண்டர் பண்ணிருக்காங்கிறது ஓரளவுக்கு. லாஸ்ட் கேம் ஐ திங்க் he got a couple of wickets நினைக்கிறேன். இருந்தாலும் ஹவு டிம் டேவிட் ஹேண்டில் தெம், எங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அந்த கிராஃபிக்கும் இப்ப போடலாம். டெட்லி டேவிட்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். if I can go through that again. ஸ்ட்ரைக் ரேட் 195 and 194 ஹோபார்ட் மேட்ச்ல வருண் சிவிக்கு அகேன்ஸ்டா டாக்டிக்ஸ் என்ன, ஆஃப் சைட போட்டு பொழந்தாரு அக்சர் எல்லாம். பட் வருணை வந்து ஃபீட் யூஸ் பண்ணி அடிச்சாரு, நின்னு லாங் ஆஃப் மேல அடிச்சாரு. இந்த மேட்ச்ல பேக் ஃபுட்ல நின்று புல்லும் அடிச்சாரு. டேவிட் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்த போது ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா இறக்கியே விட மாட்டாங்க. மும்பை ஸ்பின்னுக்கு பதுக்கிட்டு ஃபாஸ்ட் பவுலரை காமிச்சிருந்தாங்க. இன்னைக்கு டிம் டேவிட் உள்ள வந்தா இந்தியா ஸ்பின்னர் எடுத்துட்டு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வராங்க அட்டாக் குள்ள. தட்ஸ் த கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டேவிட் ஹஸ் மேட். இது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, வருணுக்கு அகேன்ஸ்டா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அடிச்சாதான் நீ ஃப்ரண்ட்ல அடிக்க முடியும். மிச்சல் மார்ஷ் அகேன் அண்ட் அகேன் பண்ற எரர். மெல்பர்ன்லயும் பால்ல இருந்து விட்ரா பண்ணி ஸ்ட்ரெயிட்டா அடிக்க பார்த்து கொடை கலப்பினாரு. இன்னைக்கும் கொடை கலப்பி அபிஷேக் சர்மா கேட்ச் விட்டாரு. மேக்ஸ்வெல் மூவ் அவே ஃப்ரம் த பால், பிளேட் வித் த ஹேண்ட்ஸ். பால் உள்ள வந்து போல்ட் ஆயிடுச்சு. வேறஸ் மேட் ஷாட் நின்னு பிக்கப் புல் அடிச்சாரு.
ஸோ பிக்கப் புல் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் பேக் ஃபுட்ல ஷாட்ஸ் எடுத்தாதான் வருண் உனக்கு மேல அடிக்க பால் கொடுப்பாரு. வருண், அபிஷேக் சர்மா, வருணை ஹேண்டில் பண்றதுக்கு ஆஸ்திரேலியா யோசிக்கிறாங்கிறதுக்கான சீட்ஸை விதைச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மாவுக்கு அகேன்ஸ்டா பிளான்ஸும் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற பிளான்ஸையும் முன்னாடி நிறுத்திருக்காங்க. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், த ஜாய் ஆஃப் வாட்சிங் இட். இன்னைக்கு நான் இதான் கத்துக்கிட்டேன். பட் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ஸ்கெட்யூலிங் இந்தியாவுக்கு ஒர்க் ஆக போது. பால் நின்று வரும் கோல்ட் கோஸ்ட்ல, பிரிஸ்பன்லயும் பெரிய கிரவுண்ட், கொஞ்சம் நின்று வரும். இட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் இந்தியா. India looking $1 million going ahead as this campaign gets deep into the T20 World Cup. Your thoughts on my whatever I've said and what you saw in the game, Peter? அதாவது நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போ அவர் என்ன டாக்டிக்ஸ் ஆஃப் லேட் எடுத்திருக்காரு, ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தீங்க. 145 to 200 strike rate for the delivery that is pitched beyond 7 meters. That is a diet of fast bowlers which people call as short of good length or top of off stump அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேக் சர்மா தானே சொல்றாரு? அபிஷேக் சர்மா அத சொல்லிடு. அபிஷேக் சர்மா. ஆமா. சோ அவர் எப்படி இறங்கி வருவாரு தெரியுமா? த்ரூ த லைன் இறங்கி வர மாட்டாரு. ஓகே, இந்த ஷோல்டர்ஸ் ஓப்பனா இருக்கும், ரூம் கொடுத்து இறங்கி ஆஃப் சைட்ல அடிப்பாரு. கரெக்டா? ஸோ நீங்க த்ரூ த லைன் இறங்கினீங்கன்னா கெட்டிங் க்ளோசர் டு த லைன் ஆஃப் த பால். அப்போ ஓகே. ஸோ நீங்க இறங்கி வந்து ரூம் கொடுத்து அந்த டவுன் ஸ்விங் அந்த ஆர்க்கு வர்றதுனால அவரால் கவர்ஸ் மிட் ஆஃப்ல இருந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எங்க வேணாலும் 6 அடிக்க முடியும். ஸோ இப்பெல்லாம் நிறைய அனலிஸ்ட் இருக்காங்க, அவங்க பாக்குறாங்க அவங்க எப்படி இறங்கி வரும்போது எங்க இறங்கி வர்றாரு. ஸோ அவர் இஸ் வெரி டெட்லி வென் இட் கம்ஸ் டவுன் த ட்ராக், particularly not closer to the line of the ball போது நீங்க wider lines போட்டீங்கன்னா it becomes further away for him to reach for the ball. ரொம்ப சிம்பிள். இப்ப அபிஷேக் சர்மா என்ன பண்ணணும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்படி வந்து அந்த ஷார்ட் ஆஃப் குட் லென்த் வந்துட்டு அவர் டேக்கிள் பண்ணாரோ, இன்னும் ஒன்ன வந்து நெட்ஸ்ல இது பண்ணும். தட் இஸ் ரன்னிங் த்ரூ த லைன். நீ ரன்னிங் த்ரூ த லைன் பர்டிகுலரா நீ வந்துட்டு ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போட்டா இன்னும் கஷ்டம். ரன்னிங் த்ரூ த லைன் வந்தீங்கன்னா நீங்க வைடா தான் போட முடியும். உள்ள போட்டு பிக்கப் கச்சா 6 அடிச்சுருவாரு. ஸோ வெளியில தான் போடணும். அப்ப நீங்க க்ளோசர் டு த லைன் ஆஃப் த பால் வந்தீங்கன்னா அவரோட கிளீன் டவுன் ஸ்விங்க்கு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம். பட் ஃபைனலி this is where the intelligence of T20 cricket, people who are sitting with the laptop brings you on the table அப்படிங்கும்போது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்தியாலேயே வந்துட்டு நல்ல அனலிஸ்ட் இருக்காங்க, நல்ல கோச்சஸ் இருக்காங்க. பாப்பாக்கா சூப்பரா நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அபிஷேக் சர்மாக்கு பேட்ல ஏன் படல, ஒரே செஷன்ல கண்டுபிடிச்சிருவாங்க இந்தியா. and they will probably relay that information to you. அந்த இறங்கி வர ஆங்கிள மட்டும் ஒரு இது பண்ணிட்டாரு அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு வந்துட்டு கச்சேரி நடக்கத்தான் நடக்கும். இன்னொரு பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க, மிச் மார்ஷ் இஸ் டூயிங் கண்டினியூஸ் மிஸ்டேக் ஆன் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு. நான் உங்களை வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வருண் சக்கரவர்த்தியோட உள்ள வர பால் டெட்லியா இல்ல வெளியில போற பால் டெட்லியா? சொல்லுங்க. இப்ப இந்த கேள்வி அப்படியே நான் கேவிட்ட கேக்குறேன். கேவி வருண் சக்கரவர்த்தியோட ஒர்க் பண்ணிருக்கான், திண்டுக்கல் ராக்கெட்ஸையும் சரி பாத்துருக்கான். வருணோட இன்கமிங் டெலிவரி டஃபர் டெட்லியா, அவுட் கோயிங் டெலிவரி டஃபர் அண்ட் டெட்லியா? அஃப்கோர்ஸ் இன்கமிங் டெலிவரி தான். அதுல ஸ்பீடும் ஜாஸ்தி. நிறைய வெளில போட நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அவரோட நிறைய நெட்ஸ்லயும் பேசியிருக்கோம். ஸோ அவர் எப்பெல்லாம் அந்த லூப்பியா அவுட் சைட் ஆஃப் கொஞ்சம் தூக்கி லெக் ஸ்பின் போட ட்ரை பண்றாரோ அப்பெல்லாம் ரன்ஸுக்கு போயிருக்காரு. அண்ட் பால் கம்மிங் இன்ல வந்து மோர் கண்ட்ரோல் 1. ரெண்டாவது அவரால் ஸ்பீடாகவும் அதாவது ஃபிளாட்டா ஃபாஸ்டாகவும் போட முடியும். லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி டிம் டேவிட் மாதிரி ஆள் வந்து கொஞ்சம் ரீச் நல்லா இருக்குன்னு லைட்டா இழுத்தும் அந்த மாதிரி அந்த உள்ள போடுற பால் போட முடியும். ஏன்னா செகண்ட் T20 வந்து ஷார்ட் லெக்லாம் வச்சு ஒரு மாதிரி மிரட்டி விட்டு அவர் ஒரு மாதிரி ஆக்கி போட்டு எடுத்துட்டாரு, காட்டன் பால் எடுத்துட்டாரு. வேற லெவல்ல போடுறாரு வருண். என்ன ஒரே ஒரு சோகம்னா கடைசி 10 T20ல 7 கேட்ச் விட்டுருக்காங்க வருணுக்கு மட்டும். இன்னைக்கும் சேர்த்து ஆமா 7 கேட்ச் விட்டுருக்காங்க, 5 கேட்ச் விட்டாங்க. இதுல இந்த கேள்வி நான் ஆக்சுவலா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா இந்த T20 ஃபாலோ பண்ணினே இருக்கோம். ஏசியா கப்ல இருந்து இந்தியா இப்போ வரைக்கும் ஒரு 10 T20 ஆடி இருக்காங்க. ஒரு வருணுக்கு மட்டுமே ஒரு 7 கேச்சஸ் விட்டுருக்காங்கன்னா ஆன் த ஹோல் ஐ திங்க் 10-12 கேச்சஸ் விட்டுருப்பாங்க. அது ஏன் அந்த திடீர்னு அந்த ஷிஃப்ட் இப்படி இருக்கு? இந்தியா டெஃபினெட்லி வெரி குட் ஃபீல்டிங் சைட் கம்பேரிட்டிவ்லி அந்த டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. டாப் 3 ஃபீல்டிங் டீம்ஸ்ல இந்தியாவும் இருக்காங்க டெஃபினட்டா. அண்ட் வி ஹவ் காட் பியூட்டிஃபுல் பவுண்டரி ரைடர்ஸ் நிறைய. இப்போ ஸ்கை உள்ள பண்றாரு கேப்டன்னால, இல்லைன்னா அவரும் பவுண்டரி ரைட் பண்ணுவாரு. ஸோ அது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆஷ்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சரியான கொஸ்டின். ஆக்சுவலா 2 விஷயம் சொல்றேன். நீ வந்து ஏசியா கப் சொன்ன, இந்த டோர்னமெண்ட்டும் சொன்ன. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல என்ன சேலஞ்ச்னா கிரவுண்ட்ஸ் ஆர் லார்ஜ். ஓகே,
கிரவுண்ட்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் மேசிவ். என்ன ஆகும்னா லார்ஜ் டார்க் ஹோல்ஸ் இருக்கும் ஸ்கைல, அண்ட் டே டைம்ல கிளியர் ப்ளூ ஸ்கை இருக்கும். இது ரெண்டுமே ஃபீல்டிங் கோச்சஸ்க்கு ஒரு நைட் மேர். இவ்வளோ லார்ஜ் பாக்கெட்ஸ் ஆஃப் வைட் ஓப்பன் டார்க் ஸ்கை இருந்தது அப்படின்னா லைட் டவர்ஸ் நல்ல தூரமா இருக்கும், அஃப்கோர்ஸ் பிரைட்டா இருக்கும். பட் பால் மேல போகும்போது என்ன ஆங்கிள் உங்ககிட்ட வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேர் ஆர் நோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி பால் வேற வேற ஹைட்ல இருந்து டக்குன்னு கீழே வரும். ஆஸ்திரேலியால இட் ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் அட் த லாஸ்ட் மினிட் டிராப்பிங் ரியலி ஃபாஸ்ட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். நீ நல்லா நோட்டீஸ் பண்ணு, டே டைம்ல கூட ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் இப்படி கேட்ச் பிடிப்பாங்க, பாத்திருக்கியா? ஏன் இப்படி கேட்ச் பிடிப்பாங்கன்னா பால் இப்படி கிட்ட வந்து வெளில நகரும். சோ இப்படி வெளில நகர்றது ஈஸியர். இப்படி போறது, இப்படி போயிட்டு நகுங்கன்னா கையில இருந்து கொப்பளிச்சிடும், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ இப்படி கை போயிடும். வேற இப்படி போனா பாடியோட போறது ஈஸியர்ங்கிறதுனால தட் இஸ் வை ஆஸி ஸ்டைல் ஆஃப் கேச்சிங் கேம் இன்டு பிளே. டே டைம்லயே அங்க கிளியர் ப்ளூ ஸ்கை இருக்கும், ஸ்பாட் ஆஃப் ஒயிட் கிளவுடே இருக்காது. அந்த மாதிரி இருந்தா கோச்சஸ் ஃபேமஸா சொல்றது, நம்ம ஆர்ஷ் இதை சொல்லுவாரு, there is no என்ன பாயிண்ட், பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். there is no point of reference. there is no point of reference. so catching ரொம்ப கஷ்டம். try and take it with your fingers pointing upwards நிறைய சொல்லுவாரு. அண்ட் அது அங்க அந்த ப்ராப்ளம் அப்படின்னா துபாயில இன்னொரு ப்ராப்ளம், ரிங் ஆஃப் ஃபயர். லைட் எங்க இருக்கும்னா கரெக்டா பால் மேலே வந்து உன் கண்ணுக்குள்ள போகும்போது பொய்ன்னு லைட் கண்ணுக்குள்ள போகும் நிறைய இடத்துல. எஸ்பெஷலி ஷார்ட் தேர்ட் மேன் ஸ்வீப்பர் கவர்ல நிக்கும் போது ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெயிட்டரா நிக்கும் போது ஈஸியர் பிடிக்கிறது, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஈஸியர். அண்ட் ஆஸ்திரேலியால இது ஒரு பெரிய சேலஞ்ச், நாட் டிஃபெண்டிங். நீங்க அபிஷேக் சர்மால அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு, பாவம் கீழப்பட்ட இம்பாக்ட்ல பால் வெளில கொப்பளிச்சிடுச்சு. எனிவே ரிலேயிங் பேக் த டாபிக் டு பீடா, வருண் சக்கரவர்த்தி இன்கமிங் டெலிவரி தான் ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காரு, தீர்ப்பு கொடுத்திருக்காரு. சொல்லு பண்ணி கரெக்டா அவர் சொன்னாரு. ஏன்னா இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். அவர் இஸ் காட் அ டால் ரிலீஸ். ஓகே, உங்களுக்கு டால் ரிலீஸ் இருக்கும்போது லெக் பிரேக் நீங்க பாலை புஷ் பண்ண போறீங்கன்னா ஒன்லி ரிஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஷோல்டரை யூஸ் பண்ண முடியாது. Whereas நீங்க உள்ள போடுறீங்கும் போது when you're trying to get a little bit of a shoulder comes into the picture, the delivery that comes towards a batsman, in towards a batsman will always be much faster than the delivery that goes away. ரெண்டாவது இன்னொன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த ஹேண்ட்ஸ் வந்து கீழே இருந்தாதான் அவர் வந்து நேர தலைக்கு நேரம் உங்களுக்கு இருக்கு. இதை ஏர்லி ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை லேட் ரிலீஸ்ன்னுவாங்க. அவர் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அவரால் ஃபுல்லர் லென்ஸே போட முடியாது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணும்போது ஃபுல்லர் லென்ஸ் அந்த 4 மீட்டர் அவரால் போடவே முடியாது. அவரோட பிச் மேப்பை பார்த்தீங்கன்னா 6-7 மீட்டர் தான் இருக்குங்கும் போது பேக் ஃபுட் பிளே வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு இல்லாம முன்னாடி நீ சிவலப்பேரி பாண்டி மாதிரி சீவ பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. பிகாஸ் ஆஃப் த பவுன்ஸ் ஹி கெட்ஸ் ஆன் த டெலிவரிஸ், பர்டிகுலர்லி அந்த கேரம் பால்ஸ் அந்த மிஸ்ட்ரி பால்ஸ். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டீப் இன்சைட் த கிரீஸ் நின்றுட்டு அவரோட லென்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு அவரை ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி நீங்க ஆட பார்க்கணும். மோர் ஆர் ஷார்ட் ஆர்ம் புல்ஸ், பிக்கப் புல்ஸ், கட்ஸ். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்பதான் வந்து விக்கி சொல்ற மாதிரி விக்கெட் உள்ள ரன்னு போகுதுன்னா அந்த லெக் பிரேக் போட பார்ப்பாரு. அது கொஞ்சம் லூப்பியா இருக்கும். தென் யூ கேன் ஓபன் அப் த்ரூ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அண்ட் லாங் ஆஃப். நீ ஐடியாவே இல்லாம மடக்கி நீ அடிக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. யாருமே அவர் இது வரைக்கும் டீகோட் பண்ணி பேக் ஃபுட்ல ஆடவே போல. இட்ஸ் பீன் அப்சல்யூட்லி சக்சஸ்ஃபுல். இந்த மாதிரி ஒரு பிச்சு நிக்கிற பிச்செல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு பீடா போட்டுருவாரு. வாய்ப்பே இல்ல ராஜா. இந்தியா அவுட் பிளேட் ஆஸ்திரேலியா தரவுலி. இந்தியா அவுட் பிளேட் ஆஸ்திரேலியா தரோலி அப்படின்னு சொல்லலாம். பட் ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப அடடே அப்படின்னு சொல்ற மாதிரி போன மேட்ச் ஆடினா அதே 11 ஆடினாங்க. ஹர்ஷ்தீப் சிங் கண்டினியூ பண்ணி விளையாடினாரு, எந்த சேஞ்சுமே பண்ணல டீம்ல. அது ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். இன்ஃபேக்ட் விமல் பாயோட பேசிட்டு இருந்தேன், அவர் தான் நம்ம ஹிந்தி சேனல் ஹோஸ்ட் பண்றாரு. அவர் சொன்னாரு இந்த டீம் என்னன்னா ஆஸ்திரேலியால வந்து இனிமே கண்டிஷன்ஸ் ஆர் அவே ஃப்ரம் வாட் T20 வேர்ல்ட் கப் இஸ். சோ எவ்வளவு முடியுமோ காம்பினேஷன் பிரஷர்ல யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் இது பண்ணுவாங்க, யார்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்தியா வந்ததுல இருந்து மெயின் ஸ்குவாட் என்னவோ அந்த ஸ்குவாட் தான் விளையாட போறதா சொல்றாங்க. கேவி என்னடா இழுச்சின்னு இருக்க சொல்லு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. 4 மேட்ச் நடந்திருக்கு. நம்பர் 3 பொசிஷன்ல ஆல்ரெடி 3 மாறி வேற பேட்ஸ்மேன் ஆடிட்டாங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் அதாவது சூரியகுமார் யாதவ் அவருக்கே அந்த நம்பர் 3 பொசிஷனை கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப இது எதனால பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க? இல்ல ஆக்சுவலா நான் மேபி நானுமே அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் நிறைய தடவை. என்ன லாஜிக்கல் நீ எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்காது.
எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணும்போது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் டுபே ஏன் வந்தாருன்னு கிளியரா சொல்லிடுறேன் உனக்கு. ஆடம் ஜாம்பாவை டேக் ஆன் பண்றதுக்கு சிவம் டுபேயோட ரோலே வந்து ஸ்பின் ஹிட்டர். சோ ரேஷனல் இருக்கு, ரேஷனல் இல்லாம இல்ல. எனக்கு புரியாத ஒரே விஷயம், சஞ்சு சாம்சனை எதுக்கு அன்னைக்கு நம்பர் 3 அமிச்சாங்க பால் சீம் ஆகும் போது? அன்னைக்கு ஏன் அமிச்சாங்க, இன்னைக்கு ஏன் டிப்பு மாட்டி விட்டுருக்காங்க கடைசி 2 கேமா? இது மட்டும் தான் என்னோட கேள்வி. பீடா என்னடா ஏதோ பேசினே இருக்க சைட்ல? பாட்டு பாடினோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு, அது கூடவே மாட்டின்றீங்க. ஐயோ, போன எபிசோட்ல தான் ஒருத்தர் போட்டிருக்காரு, பீடாக பாட விடாம தடுத்ததுக்கு உங்களுக்கு கோடி புண்ணியமா போகட்டும் அப்படின்னு. பாடிதான் தொலைய போறியா? ஆமா, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நீங்க எங்க பண்ணுவீங்க? நானும் ஓரளவுக்கு படிச்சு வந்தேன். கெமிஸ்ட்ரி லேப்ல நிறைய கெமிக்கல் எல்லாம் போட்டு கலர் கலரா வரும். ஒண்ணு பச்சை கலர்ல வரும், ப்ளூ கலர்ல வரும். என்ன வந்துச்சு, என்ன சைனைடு விஷம் இதாச்சா, பாம்பு செத்து போச்சா, அப்படி எல்லாம் கேட்போம். இவரு என்ன சைனைடு விஷம் வந்துருச்சா, பாம்பு செத்து போச்சான். ஆமா, இப்ப இவர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு திலக் வர்மா நம்பர் 3 ஆனது எப்படின்னா, கண்பட போகுதையா கௌதம் கம்பீரே, நீ பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் போதும் கம்பீரே, நீ பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் போதும் கம்பீரே அப்படின்ற மாதிரி. ஏன் ஒரு நியாயமே இல்லாம திலக் வர்மா டேக் ஆன் பண்றதுக்கு அவரு எந்த கையிலேயே ஆடுறாரு? இவர் திலக் வர்மா தூபையை டேக் ஆன் பண்ற திலக் வர்மா இறக்கி விட வேண்டியது. இப்ப என்ன பண்ணிட்டீங்க நீங்க? இப்ப திலக் வர்மா வந்துட்டு ஷைன் லைக் எனிதிங் as a ஓப்பனிங் இது நம்பர் 3 பேட்டர். 100 மேல 100 அடிச்சு அப்படி இப்படி சவுத் ஆப்பிரிக்கால இப்படி எல்லாம் காட்டினாரு. அவரை மும்பை இந்தியன்ஸ் அந்த தப்பதான் பண்ணா, அவரை பின்னாடி இறக்கி அங்க நில குலைஞ்சு போய் அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜஸ்ல they brought him back to number 3. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேல வந்தாங்க. இப்ப இவர் எப்படின்னா, திலக் வர்மா எப்படின்னா, ஒரு மேட்ச் நம்பர் 3, லெப்ட் ரைட் காம்பினேஷனா நம்பர் 4, இன்னொரு மேட்ச் நம்பர் 5. அவர் தனக்கு தானே பாடிக்கிறார், நான் யாரே எனக்கு ஏதும் தெரியலையே, என்ன கேட்டா நான் அப்படின்ற மாதிரி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது எப்ப பண்ணுவீங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சிவம் தூபே, ஓகே, அவர் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டர், அது வாக்ஸ் இன்டு தட். நீங்க வந்து 2வது ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் தேடிட்டு இருக்கீங்க, அது சிவம் தூபே. அவருக்கு போலிங் கொடுத்தீங்க, இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்தாரு, சிங்கப்பூர் சித்தப்பா அவுட் பண்ணாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அவர் ஃபிட்டா வர அந்த ரோல்ல அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணலாம். சிவம் தூபேவை எங்க நீங்க வைக்க முடியும்? நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நார்மலா நீங்க என்ன பண்றீங்க? யூ ப்ரமோட் அக்ஷர் பட்டேல். T20 வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆடி கொடுத்தது யாரு? அக்ஷர் பட்டேல் வந்திருக்கணும். சிவம் தூபேவை நீங்க நம்பர் 3 கேட்ட. நீ தானே போன எபிசோட்ல கேட்ட, சிவம் டுபேக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணா அமிச்சு நியாயமா நீ தான் கேட்ட. இன்னைக்கு அதுக்காக தான் முன்னாடி அமிச்சு விட்டாங்க. இன்னைக்கும் கேள்வி கேட்கற. நீ கேள்வி கேட்கறதே ஒரு வேலையா வச்சிருக்க. என்ன கேட்டாலும் கேள்வி கேட்க, என்ன பண்ணாலும் கேட்பேன்னா எப்படி? இப்ப மேட்ச் முடிஞ்ச உடனே இப்ப 2 பேரும் வந்துட்டு இப்ப துண்டை எடுத்து சஞ்சு சாம்சன் சிவம் இவருக்கு திலக் வர்மாக்கு எப்படின்றாரு, அவரு அந்த துண்டை எடுத்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு எப்படின்றாரு. அவர் சிரிக்கிறாரு, என்னையாவது அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடி இந்த மாதிரி அலங்கோலப்படுத்துறாங்க, உன்னை ஸ்குவாட்ல இருந்து தூக்க போறாங்க பாருன்றாரு திலக் வர்மா சஞ்சு சாம்சனுக்கு. இப்ப வந்து சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருப்பாரா? தெரியாது. திலக் வர்மா எங்க ஆடுவாரு? தெரியாது. உங்க நம்பர் 2 பார்ட்னரிங் அபிஷேக் சர்மா கில்லா? தெரியாது. சிவம் தூபே எப்படி யூஸ் பண்ணுவீங்க? தெரியாது. வாஷிங்டன் சுந்தர் அம்பியா அந்நியனா, அதாவது போலிங் போடுவாரா? தெரியாது. அவர் எங்க ஆடுவாரு? அவரும் ஒரு பினிஷர், தெரியாது. ஹர்ஷித் ராணா யாரு? ஐ திங்க் இஸ் நம்பர் 2 ஆல்ரவுண்டர் டு ஹர்திக் பாண்டியா. ஆனா என்ன ரோல் தெரியாது. ஹர்ஷதீப் சிங் 2 மேட்ச் கண்டினியூஸா ஆட்டாரு, அடுத்த 20 மேட்ச் உள்ள இருப்பாரா? தெரியாது. இப்ப கடைசியில என்ன ஆச்சு? ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 2 மேட்ச் ஜெயிச்சு they are expected to win a series down under. இந்தியா T20 டீம் எப்படி இருக்கும் வேர்ல்டு கப்புக்கு? தெரியாது. இல்ல, நீ இத்தனை தெரியாது சொல்லிருக்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது. அது அடுத்த சீரீஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். எனக்கு ஒண்ணுதான், அந்த நம்பர் 3 அம்சத்துக்கு அப்புறம் அவனுக்கு இப்படி பிப்பு போட்டு அழகு பார்த்திருக்க வேணாம். சஞ்சுக்கு பாவப்பட்ட ஜென்மம். அவன் வெளில உட்காந்துதான், நீங்க பார்க்கும் போதே தம்பி பக்கத்துல கமலேஷ் பக்கத்துல தான் உட்காந்துருந்தான். நான் இங்க கத்து நிறைய தம்பி வரவாடா பக்கத்துல உட்காந்துக்க அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா பக்கத்துல உட்காந்து ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். சரி, எனிவே இந்த ஒரு மேட்டரை பத்தி நீ எனக்கு கரெக்டா பதில் சொல்லு. சஞ்சு சாம்சனை பத்தி பேசிட்டோம், இருப்பாரா தெரியாது அப்படின்னு நீ சொன்ன. ஆனா இன்னொரு பக்கத்துல அங்கேருந்து உன்னை நான் ஸ்குவாட்ல எடுத்துட்டு போறேன், ஆனா நீ ஊருக்கு கலைன்னு போன அமிச்ச குல்தீப் யாதவ் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. அந்த மேட்ச்ல ரிஷப் பந்த் கம்பேக் இன்னைக்கு. ஆனா த ஸ்டோரி ஹெட்லைன் டஃப் பிட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி இந்தியாவை இன்சர்ட் பண்ணி 120 for 7
அங்கேருந்து ஒரு ஸ்டெல்லார் 135 துருவ் ஜுரெல். இந்தியா இஸ் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ் மச்சி. நம்ம இந்த ஓப்பனர்ஸை பத்தி பேசணும், அதே மாதிரி இப்ப கீப்பர்ஸை பத்தி பேசணும். சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த், ஜிதேஷ் சர்மா, ஈஷான் கிஷன், வண்டியா இருக்கு. துருவ் ஜுரெல், இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் நீ எப்படி தான்டா கொடுக்க போற? இஸ்ன்ட் இட் வெரி ஹார்ட் ஆன் தி டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் செலக்டர்ஸ் ஆல்சோ? கேவி, உன்னோட வியூ என்ன இதை பத்தி? இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னே ஒரு ரோலுக்கு பஞ்சமா இருக்கு. இல்ல வந்தா எல்லாம் மொத்தமா கிளம்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரி துருவ் ஜுரெல் வந்து ஏதாவது ஒரு கீப்பர் வந்து 80 அடிச்சாருன்னா நான் 150 அடிக்கிறேன், நீ 70 அடிச்சேன்னா நான் 140 அடிக்கிறேன்னு வெஸ்ட் இண்டீஸோட ஒரு 100 போட்டாரு பயங்கரமா. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்றாரு. அதாவது ஒரு டீமுக்குள்ள நீங்க சொல்லுவீங்க ஜென்ரலாவே, ஒரு டீமுக்குள்ள போகணும்னா அந்த டீம் கதவை தட்டக்கூடாதுடா, உதைக்க கூடாதுடா, உடைக்கணும். அந்த மாதிரி உடைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் லிட்டரலா. அண்ட் அவங்களுக்கு வந்து வேற சாய்ஸே கிடையாது. இல்ல துருவ் ஜுரெல் 100% ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸ்டார்ட் பண்ணனா ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு 90 அடிச்சிருக்காரு போன கேம், அவரும் கம்பேக் பண்றாரு. இதுல யாரு பேட்ஸ்மேன் ஆட போறா, யாரு கீப்பர் ஆட போறா, யாரு ஆட போறான்னு தெரியாது. பீடாக், நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை துருவ் ஜுரெலுக்கு வேற எங்கேயாவது நீ ஆட வைக்க முடியுமா? ஒரு 3-4 அந்த மாதிரி எங்கேயாவது? இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு சிம்பிளான பதில் நான் சொல்லிடுறேன். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி வந்து இதுல போயிடும், போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே செந்தில கவுண்டமணியும் உடனே அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, டேய் அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேல போடு, அந்த திருட்டு கேஸ் இவன் மேல போடு அப்படி. ஐயோ வேணாயா அப்படின்னு ஒரு கவுண்டமணி. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப சஞ்சு சாம்சன் வெளியே வாக்காத்தி வையே, KL ராகுல் யாருப்பா அப்படி ஒருத்தர் இருக்காரா? அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா ஒரு மேட்ச் அடிச்சுட்டான், அடுத்த மேட்ச் பேட்டிங்கா கொடுக்காத. இஷான் கிஷான அவன் இன்னும் ஆட்டிடியூட இம்ப்ரூவ் பண்ணான். எத்தனை விஷயம் இருக்கு, என்னையா தெரியாத மாதிரி. துருவ் ஜுரெலா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டரு, T20 ஆட முடியாது. அப்ப எப்படி ஒரு விக்கெட் கீப்பர் தானே இருப்பான்? இப்ப சொல்லல பதில. இதுல ஒண்ணு பண்ணா நீ கவனிச்சேன்னு தெரியல, ஜிதேஷ் சர்மா போன மேட்ச் அடிச்சுட்டான், வெளியே உட்காத்தி வையும், கண்ணடிச்சு இல்ல இல்ல அடுத்த மேட்ச் பேட்டிங்கே கொடுக்காத. யாரியா நீ, எங்க இருந்தியா வந்த? இங்க இருந்து சரி, எனிவே இந்த சீரீஸ் ஆஸ்திரேலியாவோட ஜெயிக்க முடியாது. ஆஸ்திரேலியா லெவல் தான் பண்ண முடியும். ஆஸ்திரேலியா கிட்ட ஆஃப் ஸ்கிரீன் நாங்க ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவை சேலஞ்ச் பண்றது யாரு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். பீடாக் சொன்னா இந்தியாவை அடிக்க ஆளே இல்ல. நான் சொன்னதுக்கு பீடாக் சொன்னா இந்த தடவை T20 வேர்ல்ட் கப் இந்தியா கிடையாதுல அப்படின்னு ரெக்கார்டிங்க்கு முன்னாடி சொன்னா. இப்ப ஈடு இழிச்சிட்டு இருக்கான் பீடாக். T20 வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு இல்ல அப்படின்னு நீ உன் நெக்க வெள்ள ஸ்டிக் அவுட் பண்ணிருக்க. அப்ப யாருக்கு சொல்லு? ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு வின் தி T20 வேர்ல்ட் கப். சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சொன்னேன், T20 வேர்ல்ட் கப்லயும் சொன்னேன், ஏசியா கப்லயும் சொன்னேன் இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு. பர்டிகுலரா உங்களுக்கு அந்த T20 வேர்ல்ட் கப் சொன்ன போது எல்லாரும் சிரிச்சாங்க. அதுவும் அம்பி மாதிரி வேற சொன்னேன், 13 வருஷம் ஆச்சு ஜெயித்து தொலைச்சிருங்கோடா அப்படின்னு. ஜெயிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியா வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கு ப்ரோ அப்படின்னாரு ராபின் ஊத்தப்பா. அதுக்கப்புறம் ஊத்தப்பம் தான் சாப்பிட்டுட்டு போச்சு ஆஸ்திரேலியா. இந்த தடவை இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா will win the T20 வேர்ல்ட் கப். இப்ப சொல்றேன். போல்ட் ப்ரெடிக்ஷன் நீங்க முதல் தடவை பிரசனா சொல்லி கேட்டிருக்கீங்க. நமக்கு அடுத்த 3 மாசம் வேர்ல்டு கப்புக்கு லீடிங் பண்ற வரைக்கும் பிரசனா நமக்கு நிறைய வாயில பொறி போடுறதுக்கு ஐட்டம் கொடுக்க போறாரு. அதெல்லாம் காத்து இருந்து பார்ப்போம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ பீடாக் அண்ட் கேவி. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அபிஷேக் சர்மா பத்தி பேசணும், வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசணும். அவர் என்ன வாட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம் அண்ட் அகேன்ஸ்ட் ஹிம், எதனால பேட்ஸ்மேன் மூவ் அவே பண்றாங்க, அதை பத்திலாம் உங்களோட தாட்ஸ் என்ன? இந்தியா இஸ் ஸ்பாயில்ட் ஃபார் சோ மெனி சாய்ஸஸ். கன்சிஸ்டன்டா டிபேட் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் என்னதான் வழி? ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் டிபேட்டிங்கிறது எப்படி இருக்கணும்? சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா எங்க பண்ணணும், எவ்வளவு பண்ணணும்? இதெல்லாம் இட்ஸ் வெரி ஈஸிலி செட் ஃப்ரம் தி அவுட் சைட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்.